தனுஷ் படுத்த படுக்கையா இருக்காரா? பைல்வான் சொன்ன அதிர்ச்சி தகவல். நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்ச ராயன் படம் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறமா தனுஷ் இப்போ சேகர் கமுலா இயக்கத்துல குபேரா படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. அவர் அதுல ராஷ்மிகா மந்தனா, அவர் கூட அந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து பிஸியா இருக்கக்கூடிய தனுஷோட உடல்நிலை என்ன அப்படிங்கிற பத்தின தகவல் வெளியாயிருக்கு. நடிகர், பாடகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் அப்படின்னு பல்வேறு திறமைகளை கொண்ட தனுஷ், பவர் பாண்டி அப்படிங்கிற படத்த இயக்கி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாரு. அதுக்கப்புறமா தனுஷ் ராயன் அப்படிங்கிற படத்த இயக்கி நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல வன்முறை காட்சிகள் அதிகம் இருந்ததா சொல்லப்பட்டாலும், படத்தோட பாடல் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு. இதுக்கிடையில தன்னோட சகோதரி மகனையும், அனிகா சுரேந்தர் உள்ளிட்டோரையும் வச்சு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தையும் இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த படம் சீக்கிரத்திலேயே ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கிடையில இட்லி கடை அப்படிங்கிற படத்த இயக்கியும் நடிச்சுட்டும் வராரு தனுஷ். இதுக்கிடையில இட்லி கடை அப்படிங்கிற படத்துல இயக்கியும் நடிச்சுட்டும் இருக்காரு தனுஷ். இதுல நித்யா மேனன் கதாநாயகியாவும், அருண் விஜய் வில்லனாவும் நடிக்கிறாங்க. இந்த படத்துல ராஜ்கிரண் இவங்களும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வந்த நிலையில, இப்போ படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இத பத்தி யூடியூப்ல பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு. தனுஷ் தயாரிச்சுட்டு வரக்கூடிய இட்லி படை தனுஷ் தயாரிச்சு நடிச்சுட்டு வரக்கூடிய இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த படத்துல அருண் விஜய் வில்லனா நடிச்சுட்டு வராரு. படப்பிடிப்பு தனுஷோட சொந்த மாவட்டமான தேனியில விறுவிறுப்பா நடந்துட்டு வந்துச்சு. ஆனா படத்தோட படப்பிடிப்ப பாதியிலேயே நிறுத்திட்டு அமெரிக்கா போயிருக்காரு தனுஷ். அவரு திரும்பி வரும்போது அவருக்கு வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கு. இதனால தனுஷ் படுத்த படுக்கையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சண்டை காட்சிகள்ல நடிக்க முடியாது அப்படிங்கறதால இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஜனவரி மாசத்துக்கு மேல இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னும் பைல்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவுல சொல்லியிருக்காரு. இப்ப அவரு உடல்நிலை சரியில்லாததுனால படத்தோட ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த படத்த தவிர்த்து மாரி செல்வராஜ் இயக்கத்துல ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிந்தில ஒரு படம், இளையராஜாவோட பயோபிக், ஹாலிவுட்ல ஒரு படம் அப்படின்னு படு பிஸியா இருக்கிறாரு தனுஷ். சூழல் இப்படி இருக்க, அவர் குடுத்த பேட்டி ஒண்ணு சமூக வலைதளத்துல ட்ரெண்டும் ஆயிட்டு இருக்கு. துள்ளுவதோ இளமை படத்துல ஹீரோவா தனுஷ் அறிமுகமானப்போ, அவர கிண்டல் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இவரெல்லாம் ஹீரோவா? பென்சிலுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் எல்லை மீறி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா தனுஷோ அத காதுல போட்டுக்கவே இல்ல. தன்னோட வேலை திறமைய வளர்த்துக்கிட்டு, வளர்றது மட்டும் தான் நம்ம உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையே செஞ்சிருக்காரு. இதனால அவருக்கு ஹிட் படங்களும் அமைஞ்சது, ரசிகர்களும் உருவானாங்க. தமிழ்ல மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு வந்த அவரு, இப்போ இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் அப்படிங்கிற பெயரையும் எடுத்திருக்காரு. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அத அனாயாசமா செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை உடையவரு அவரு. ஆடுகளம், அசுரன் மாதிரியான படங்களுக்காக தேசிய விருது பெற்ற அவரு, பாலிவுட்லயும் தனக்கான இடத்த தக்க வச்சிருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் குடுத்த பேட்டியில 2002வது வருஷம் நான் நடிக்க வந்த புதுசுல, வருங்காலத்துல தேசிய விருது வாங்குவேன் அப்படின்னும், ஹாலிவுட் படங்கள்ல நடிப்பேன் அப்படின்னும் சொல்லியிருந்தா, நிச்சயமா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். என் மேல உச்சக்கட்ட நம்பிக்கை நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் சர்வதேச அளவுல மின்னக்கூடிய ஒரு நடிகரா உயர்வாரு அப்படின்னு மறைஞ்ச இயக்குனர் பாலு மகேந்திரா கணிச்சிருந்ததும் நினைவு கூரத்தக்கது.